கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. ஐஸ்வர்யா வந்து வசமாக ஆதாரத்தோட சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க நாடகம் ஆடிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் வந்து தீபாவுக்கும் மைதிலிக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆனந்த் வந்து சொல்கிறாங்க, என் கையெழுத்தெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட வராத. கார்த்தி வந்து சவாலில் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இதை பற்றி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து கிளின்னு கிழித்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் இனிமேல் வரக்கூடாதுன்னு வக்கீலை வந்து சொன்னதுக்கப்புறம் போயிடுறாங்க. இந்த பக்கம் மீனாட்சி வந்து இதை பார்த்துட்டு அங்கேருந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஆனந்துக்கு ரொம்ப பாசம் இன்னும் கொஞ்சம் கூட குறையலை போல் மீனாட்சி மேலே. இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு ரியா வந்து ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. தீபா வந்து மைதிலியையும் அழைச்சிக்கிட்டு அங்கே கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க. போனோன்னே நான் சொன்னேன்ல அக்கா, அவன் சொன்ன மாதிரியே வந்து ஆனந்த் மாமா வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டாங்களான்னு. கிழிச்சு போட்டுட்டா போருமா, என் மேலே பாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் வாழ்நாள் பூரா அவள் கூட வந்து சேர்ந்து வந்து சக்காலத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது அக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனந்த் மாமாவுக்கு வந்து ரியாவை பற்றின உண்மை எல்லாத்தையும் புரிய வச்சாச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து நிச்சயமாக அவரே அடித்து துரத்திடுவார் ரியாவை. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம ரம்யா வந்துட்டுருக்கப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த மிஷின் ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த ப்ராடக்டை வந்து கீழே போட்டுடுறாங்க. போட்டோன்னா ரம்யாவுக்கு செமக்கம் வந்துடுது. வந்தோன்னே வந்து இந்த மிஷினோட திங்ஸ்லாம் வந்து எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, நீ மாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்டு கீழே போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவர் அடிக்க போகிறாங்க. அடிக்க போகிறப்ப கார்த்தி வந்து செம மாசாக வந்து கையை பிடிச்சிடுறாங்க. நம்ம ரம்யா கையை பிடிச்சி அது பிடிச்சதை வந்து மொத்த ஒர்க்கர்ஸ் எல்லோரும் வந்து பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம ரம்யா. ஆமாம், எந்த தைரியத்தில் என் கையை பிடிச்சி அப்படின்னா, மேடம் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. அவர் தப்பு பண்ணாருன்னா எதுவாக இருந்தாலும் திட்டுங்க, தண்டிக்க அடிக்க உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன் இப்படி வந்து தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அவருக்கு பிடிக்கலன்னா அவர் வந்து வேலையை விட்டு போக சொல்லுங்கள், இல்லை என்ன வேணால் செய்ய. அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கார்த்தி பஞ்ச் டைலாக் பேசணுன்னா இதை பார்த்தோன்னா வந்து ஒன்றும் பேச முடியாமல் ரம்யா செம கோவத்தில் போயிடுறாங்க. உடனே வந்து மாணிக்கம் வராப்பில் வந்து, தம்பி மேடத்தை வந்து கையே பிடிச்சிட்டேன், இனிமேல் வந்து வேலை வந்து கொடுக்க மாட்டாங்க, மரியாதையாக வேறு ஒரு கம்பெனிக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், அங்கே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிக்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைண்ணே, நீங்கள் தைரியமாக இருங்க, பின்ன அவங்க செய்கிறது மட்டும் சரியா அப்படின்னோன்னே, நாங்கள் அப்படியே இருந்து பழகிட்டோம் தம்பி, அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க, நம்ம வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது, நமக்கு குடும்பம் குட்டி சூழ்நிலையெல்லாம் இருக்குல்ல, அதனால தான் நம்ம எல்லாருமே பொறுத்திருக்கோம், அதுக்காக இப்படியா இருக்க முடியும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு நம்ம வந்து தப்பு பண்ணுறாங்கங்கிறத நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை, நான் வந்து அதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம கார்த்தி. இந்த பக்கம் மேனேஜர்கிட்ட வந்து லெட்டர் ரெடி பண்ணி அவனை வேலையை விட்டு தூக்குற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த எல்லா தகவலையும் வந்து ஆனந்துக்கு வந்து அவரோட வந்து கையால் வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னே, சூப்பர், இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டேன், சீக்கிரம் வந்து அவளை வேலையை விட்டு துரத்துனதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் ஃபோனை போடு அப்படின்னு சொன்னோன்னே, இவன் என்ன ரெடி பண்ணலான்னு மேனேஜர் வந்து எப்போதுமே நம்ம வந்து முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து கார்த்தி பக்கம்தான் நிற்கணும், ஏன்னா அவன் வந்து நல்லது செய்கிறான், நம்மளும் ஒரு சக தொழிலாளிங்கிறனால நம்ம தொழிலாளி பக்கம்தான் நிற்கணும் அப்படின்னு மேனேஜர் வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க. இவங்க ஈகோவை தூண்டி விடுற மாதிரி, மேடம் அவசரப்பட்டு நீங்கள் வந்து கார்த்தியை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா அவனுக்கு பயந்து நீங்கள் வந்து சவாலில் தோற்ற மாதிரி ஆகிடுன்னு. நான் என்ன சவால்? ஆமாம் மேடம், நீங்கள் சிங்கம் மாதிரி இங்கே எல்லா பக்கமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் பயப்படணும், உங்களுக்கு பயம் வரணும்னா உங்களை பார்த்து வரணும்னா கார்த்தியை நிற்க வச்சு அவனை வந்து வேலை அதிகமாக கொடுத்து அவனை வந்து குடைச்சல் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அவனே போகிறோன்னு வேலையை விட்டுட்டு பயந்துட்டு போகணும், அப்போ தானே உங்களுக்கு மரியாதை அப்படின்னு. நீ சொல்கிறது சரி தான், அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னோன்னா, கார்த்தியை கூட்டிகிட்டு வந்துட்டு, நான் செஞ்சது தப்பு தான், வந்து நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல கார்த்திகை. சரி எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளில வந்தோன்னே, மாணிக்கம் வந்து கையில் பேப்பரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்குண்ணா என்னை வேலையை விட்டு துரத்துறதுலேயே நீங்கள் குறியாக இருக்கீங்க? அப்படி இல்லைப்பா, நம்ம இது வரைக்கும் அவங்கள எதிர்த்து பார்த்தாலே வந்து பேசினாலே வந்து தூக்கிடுவாங்க, அதனால தான் வந்து கேட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்க சொல்லிட்டாங்க வேலையை அப்படின்னா. உலகத்தில் 8வது அதிசயம்ப்பா, நம்ம முதலாளி வந்து இந்த மாதிரிலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதெல்லாம், இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்னு. சரி போய் வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட வந்து இந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஒரு பொருளை கையில் மறைச்சிக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் அது கண்ணு உருட்டி பார்த்துட்டு இந்த பக்கம் ஓரமாக செடியில் தூக்கி போட்டுடுறாங்க. இந்த விஷயத்தை அந்த பக்கம் வெளியில் வந்துட்டுருக்க வந்து தீபாவும் மைதிலியும் நோட் பண்ணி அது என்னென்னு எடுத்துடுறாங்க. அதை பார்த்தா ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கே, சரி என்ன விஷயங்கிறத நம்ம கேட்போம், மீனாட்சிக்கிட்ட கேட்போம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் அந்த பேப்பர் அட்டையை எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. அட்டையை பார்த்தோன்னே இது யார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, ரியாவா இல்லை ஐஸ்வர்யாவானா? இல்லை ஐஸ்வர்யா தான். அப்படின்னா அவள் வந்து ஏதோ ஒரு இது தப்பு பண்ணுறா, இது வந்து நிச்சயமாக வந்து
பெரிய இதுதான் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் எதுக்கும் போய் ரூமில் போய் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரூமுக்கு போயிட்டு ட்ராயர்லேருந்து எல்லா ட்ராக்லேருந்து எல்லாத்தையும் தேடுறாங்க. கரெக்டாக அவளோட பர்ஸில் இருக்குது. பர்ஸை நைஸாக தீபா வந்து எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அதில் அதே அட்டையை பார்த்தோன்னே இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா ஆஹா அப்படின்னு வந்து மீனாட்சி புரிஞ்சுக்கிட்டு இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா, எப்படி தான் அருணையும் சரி இந்த பக்கம் அத்தையும் வந்து மனசு வந்துச்சோ தெரில, இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு தெரியால, இவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு மீனாட்சி வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க. இதை வந்து சொல்கிறதுக்கு அதோட முடியுது.